வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை நகர் மண்டபத்தில் செயல்பட்டு வரும் புனித மைக்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் 50ஆம் ஆண்டு பொன்விழா கொண்டாட்டம். புனித மைக்கேல் பதின்ம மேல்நிலைப் பள்ளியின் 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாகவும் எழுச்சியுடனும் நடைபெற்றது. பொன்விழா நிகழ்ச்சியில் நினைவு சின்னமாக 2025ஆம் ஆண்டில் பொன்விழா வளைவு அமைக்கப்பட்டு திறப்பு விழா செய்யப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் பொன்விழா கொண்டாட்டத்தின் நிகழ்ச்சியில் மேதகு ஆயர் டாக்டர் எல் தாமஸ் அக்வினாஸ் தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலியுடன் விழா தொடங்கியது. நிகழ்ச்சியைத் தொடர்ந்து மாலையில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கோவை நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் கணபதி ப. ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 2024-2025 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு குத்துச்சண்டை, கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கி பள்ளியின் நிர்வாகம் சார்பில் கௌரவம் செய்யப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் 50ஆம் ஆண்டு பொன்விழா ஆண்டறிக்கை நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மேலும் இச்சிறப்பு வாய்ந்த பொன்விழா நிகழ்வில் கௌரவ விருந்தினர்களாக முதன்மை குரு பேரூர் எஸ். ஜான் ஜோசப் அடிகளார், டாக்டர் P.A. நரேஷ் மற்றும் பல்வேறு கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இச்சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஆரோக்கியராஜ் ஸ்டீபன், பள்ளியின் முதல்வர் ஆண்டனி, ஆரோக்கிய ததேயுஸ் மற்றும் பாலமுரளி, புனிதா அந்தோணி அம்மை, கோமதி, நந்தகுமார், சதீஷ்குமார் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். Of applause to our prize winners. Mr. P.V. Anthony, Principal, to present the quadrennial report. This report reflects the collective efforts of our management. இன்னைக்கு தமிழ் வழி கல்வி படித்தால் IAS எழுதலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எது வேணாலும் எழுதலாம். அது மட்டுமல்ல, தமிழ் கல்வி என்றைக்கும் சோடை போகக்கூடாது என்று கல்லூரியில 6வதிலிருந்து தமிழ் வழி கல்வி படித்து போனவர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. அனைத்து தரப்பு மக்களுக்கும் குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் இன்றைக்கு நன்றாக படித்து அரசாங்கத்தால் அரசாங்க ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு IIT, IIM என்று சர்வசாதாரணமாக போகிறார்கள். கொல்லிமலை மலையின் மேல் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் மலைவாழ் மக்கள். அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண் IIM போகிறார். அதே போல இன்னொரு மலைவாழ் இடத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் படித்து IIM போகிறார். பல லட்சம் பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அது ஏன் என்று நீங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? அங்கே சிறந்த பள்ளி கிடையாது, நல்ல உட்கட்டமைப்பு வசதிகள் கிடையாது, நல்ல ஆசிரியர்களை ஏற்படுத்தவில்லை. அதனால்தான் அவர்களெல்லாம் ஒரு இடத்திலே படிப்பை தொடர முடியாமல் தொழிலாளிகளாக பல நாடுகளிலும் இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கிருந்து ஆசிரியர்களும் ஆகட்டும், நர்ஸ் படிப்பு முடித்தவர்கள் உலகமெங்கும் இருக்கிறார். கண்ணார பார்த்திருக்கிறேன். இப்படிப்பட்ட குழந்தைகள் அந்த பணிகளுக்கு செல்லும் போது அந்த குடும்பம் எவ்வளவு செழுமை அடைகிறது. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தை சுற்றி ஒற்றி இருக்கக்கூடிய ஒரு 4-5 குடும்பங்கள் மேலே வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் நமது கல்விக் கொள்கை. அது மட்டுமல்ல, அந்த கல்வி கொள்கை மட்டுமல்ல, அந்த கல்வியை எடுத்து செல்வதற்கு நமது மைக்கேல் பள்ளியை போல இன்று பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள் இன்றைக்கு நமக்கெல்லாம் மிகச்சிறந்த கல்வி சேவையை கொடுத்து நம் தமிழ்நாடு என்றைக்கும் சிறப்பாக இருப்பதற்கு, நம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நாம் இன்றைக்கு இங்கே சிறப்பாக இருப்பதற்கு காரணம் இந்த கல்விதான். கல்வி ஒன்றுதான் நமது வாழ்க்கையிலே ஒரே வளர்ச்சி. இந்த தத்துவத்தில் தான் இன்றைக்கு கோயம்புத்தூர் தமிழ்நாட்டிலே சென்னைக்கு பிறகு மிகச்சிறந்த நகரமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று கேட்டால் இதுதான் காரணம். ஒரு காலத்தில் கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்பார்கள். பஞ்சாலைகளும் தொழிற்சாலைகளும் நிறைந்த பகுதி. ஆனால் இன்றைக்கு பன்முகம் கண்ட கோயம்புத்தூர். நிறைய கல்வி ஸ்தாபனங்கள், பள்ளிகளாகட்டும், கல்லூரிகளாகட்டும், அது மட்டுமல்ல, அடுத்தது மருத்துவமனைகளாகட்டும்,
இன்றைக்கு நாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். Most Reverend Dr. L. Thomas Aquinas, Bishop of Coimbatore Diocese and President of the school, Thirupi Ganapati Rajkumar, Honorable Member of Parliament and our Chief Guest of the day, Very Reverend Monsignor S. John Joseph Stanis, Vicar General of Coimbatore Diocese, Dr. P. A. Naresh, respected parents, dear students, dedicated members of the staff of St. Michael's Matriculation Higher Secondary School, the Golden Jubilee, marking 50 glorious years of academic excellence, character formation and meaningful service to society. Historical milestones. St. Michael's Matriculation Higher Secondary School stands gracefully in Town Hall, the vibrant cultural hub of Coimbatore and the heart of Kongu Mandalam. Nestled beside the revered St. Michael's Cathedral, the school draws. Father Arugiraj Stephen, the principal, administered the oath of office to the newly elected student leaders. Prefect Council. The collective body of student leaders is known as the Prefect Council, which acts as a vital link between the principal, teachers and the student community. Leaders for 2025-26 SPL Izam Khalid ES11B ASPL calendar. As a national festival, the occasion brings together students from all the houses who participate in Classes introducing the second copy of the souvenir. இம்மறை மாவட்டத்தினுடைய முதன்மை பேரர் திரு ஜான் ஜோசப் அடிகளார் அவர்களே, இந்த பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இடைநிலை கல்வி இயக்குனர் ஐயா பி. ஏ. நரேஷ் அவர்களே, இன்று இந்த வைபவத்திலே கலந்து கொள்ள சற்று தாமதமாகும் என்று சொல்லி இப்பொழுது பணி நிமித்தமாய் வெளியே சென்றிருக்கின்ற கோவை முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்களே, திருப்பூர் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, கோவையினுடைய இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற அரசு தேர்வுகள் துணை இயக்குனர் திரு சதீஷ் அவர்களே, மறை மாவட்டத்தினுடைய தலைமைச் செயலர் அவர்களே, பொருளர் மாலை வணக்கத்தோடு கூடிய பொன்விழா வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலே இந்த பொன்விழா என்பது கடந்து வந்த பாதையை நமக்கு நினைவூட்டுவதாகவும் கடக்க இருக்கின்ற நோக்கங்களை வெளிப்படுத்துவதுமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப்ல பருந்தினுடைய ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் வருகின்ற பொழுது அந்த பருந்து தன்னையே அடுத்த ஒரு வாழ்விற்காக பயணத்திற்காக புதுப்பித்துக் கொள்கிறது. எனவே இந்த வாழ்த்துறையை நான் தயாரிக்கிற பொழுது நான் நினைத்து பார்த்து இது ஒரு கருத்து மட்டும்தான். புனித மிக்கே மழலையர் பள்ளி தொடக்க பள்ளியானது இந்த 50 ஆண்டு காலத்திலே பல்வேறு நிலைகளிலே தன்னை தயார்படுத்தினாலும் இறுதியிலே இந்த 50வது ஆண்டிலே ஒரு பருந்தை போல, அதிலும் குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. எதற்காக? ஒரு நீடிய நெடிய பயணத்திற்காக. உண்மையிலுமே இவர்கள் கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது இந்த மேடையில இருக்கின்ற முன்னாள் தாளாளர் அருட்தந்தையர்கள், முதல்வர்கள், இன்னுமாக முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்காமல் இருக்க முடியாது. எனவே அவர்களை இந்த நாளிலே மனதார வாழ்த்துகிறேன். இன்னும் சிறப்பாக இந்நாளிலே இருக்கின்ற தாளாளர் அருட்தந்தை அவர்களையும் முதல்வரோடு இணைந்து செயல்படுகிற அனைத்து ஆசிரியர்கள், மாணவ கண்மணிகளை வாழ்த்துகிறேன். புனித மிக்கேல் 11 மேல்நிலை பள்ளியானது தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. புதிதாக பொன்விழா நுழைவாயில், புதிதாக கல்வியிலே பல்வேறு மாற்றங்கள், தன்னை 11 நிலையிலிருந்து 11 மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட கல்வியினுடைய தரம்
இன்னும் பல்வேறு விதங்களிலே தன்னை எவ்வாறு அந்த பருந்தானது தன்னுடைய நெடிய பயணத்திற்காக புதிய வாழ்க்கைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறதோ அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழாவும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயம் இந்த நாளிலே இன்றைய தாளாளர் அவர்களையும் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களையும் நாம் பாராட்டுவோம். இவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற அனைத்து ஆசிரியர்கள், இவர்களோடு கரம் கோர்க்கின்ற பெற்றோர்களை வாழ்த்துகிறோம். நிச்சயம் இந்த பள்ளி பருந்தை போல உயர தன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். வைர விழா, பவள விழா, இன்னும் நூற்றாண்டு விழாக்களை காண வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பொன்விழா நாளிலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் பொன்விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Father. இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அவையோர் அனைவருக்கும் எனது இந்த புனித மைக்கேல் மேல்நிலைப்பள்ளியின் 50வது ஆண்டு இனிய விழாவின் பணிவான வணக்கங்கள். அள்ளி சூழ் உலகை அரசாள வேண்டுமெனில் வாழும் வாழ்வில் உன்னையும் மறந்து வாழ வேண்டுமடா. ஏழைக்கு ஏழையாய் தோழனுக்கு தோழனாய் தொண்டு செய்ய வேண்டுமடா என்ற உமர் கயாம் வரிகளுக்கேற்ப கடந்த 50 ஆண்டுகளாக இந்த கோவை மாநகரத்தின் மாணவ செல்வங்களுக்கு தொண்டு செய்து வருகின்ற இந்த புனித மைக்கேல் மேல்நிலைப்பள்ளியின் 50வது ஆண்டு விழாவில் உங்களை எல்லாம் வாழ்த்த வாய்ப்பளித்தமைக்கு நான் மிகவும் கடவுளுக்கு நன்றி கடமைப்பட்டுள்ளேன். நாம் அதே போலதான் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் அந்த குழந்தைக்கு 2வது வீட்டை கொண்டு சூழல் ஏற்பட்டிருந்தார்கள். அவர்கள் அர்ப்பணித்தோ அவர்களுக்கு யாகம் இந்த குழந்தையை வளர்க்கின்றோம். அதற்காக நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த ஆசிரியர்களை பாராட்டுவோம், அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம், அவர்களுக்கு எப்பொழுதும் நன்றி போராக இருப்போம். ஒருமுறை சாக்ரட்டிஸ் தன்னுடைய மாணவரோடு வெளியில் சென்றார். ஒரு ஆட்டை கடற்கரை நிலை வந்தது. சாப்பிட்டு சொன்னாரா, நிலையை உருவாக்கலாம் என்று சொன்னார். சாப்பிட்டு ஆசிரியர் எனவே ஆசிரியர்கள் நினைத்தால் நல்ல திறமையுள்ள மாணவர்களை உருவாக்கலாம். அந்த குழந்தைகளுடைய ஆளுமை பற்றி தீர்க்கமான முறைகள். Thank you, Lord, for your words of wisdom. Education is the most powerful weapon which you can use to change the world. May I now invite most Mrs. G. Rita. Okay. Okay. Mr. T. Anthony. Mr. Paul Sabari. Mr. Kavi Arasu. but the parents of all other. Him for his divine guidance and academic blessing that accompanied us through every stage of planning and execution. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் கோவையிலிருந்து செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.